கிராமர்ல ஃபியூச்சர் டென்ஸ் பி ஃபார்ம் வெர்ப்ல பாக்குறோம். ஓகேவா? அதுக்கு பாத்தீங்கன்னா வில் பி அண்ட் ஷல் பி. இந்த வில் பி எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? ஷல் பி ஃபர்ஸ்ட் பாருங்க. ஷல் பிக்கு ஐக்கும் விக்கும், மற்றதுக்கெல்லாம் இது வில்லுக்கு வந்து யூ, தே, ஹி, ஷி, இட். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் வில்லு. இதுக்கு என்ன அர்த்தம்? இருப்பேன் அப்படிங்கிற அர்த்தம். ஒரு தமிழ்ல ஒரு சென்டென்ஸ், அதுக்கு உடையான இங்கிலீஷ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம சென்டென்ஸை பாத்தீங்கன்னா 4 வகையா நம்ம பிரிச்சு எழுதும். ஓகேவா? முதல் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா நான் அங்கே இருப்பேன். ஓகேவா? இது சப்ஜெக்ட். நான்ங்கிறது என்ன? சப்ஜெக்ட். வெர்பு எங்க? இருப்பேன் வெர்பு. இது ஆப்ஜெக்ட், அங்கே ஆப்ஜெக்ட். ஓகேவா? இதுல நம்ம இதுல என்ன பாத்துருக்கீங்க? சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரும், அடுத்தது வெர்பு வரும், அடுத்ததுதான் ஆப்ஜெக்ட் வரும். இதுல பாத்தீங்கன்னா ஐ ஷால் பி தேட் டுமாரோ. என்ன பண்ணும்? ஐ போடணும். ஐக்கு இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஷல் பி. ஐ ஷால் பி தேட் டுமாரோ. நாளை அங்கே நான் இருப்பேன். அதுக்கு அடுத்தது நான் நாளை அங்கே இருக்க மாட்டேன். நெகட்டிவ்ல வருது. ஐ ஷால் நாட் பி. அந்த நாட்டுங்கிறது ஷெல்லுக்கும் பிக்கு நடுப்புற வரும். இது ரொம்ப முக்கியம். புரியுதா? ஐ ஷால் பி நாட்னு போடக்கூடாது. ஐ ஷால் நாட் பி தேட் டுமாரோ. இதே வந்து கேள்வியா வரும்போது நீ நாளை அங்கே இருப்பாயா. இதுக்கு அந்த பி ஃபார்ம் வெர்பு 2 இருக்குல்ல. வில் பிங்கிறத வில்லு மட்டும் தான் முன்னாடி வரும், பி அங்கேயே தான் இருக்கும். இதெல்லாம் நீங்க பாக்கணும். உங்களுக்கு கொஸ்டின் டேக்ல இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா வில்லு மட்டும் தான் முன்னாடி வரும். நீங்க வில் பி தேட் டுமாரோன்னு போட்டுறக்கூடாது. வில்லு மட்டும் தான் முன்னாடி வரும். வில் யூ பி தேட் டுமாரோ? நீ நாளை அங்கே இருப்பாயா அப்படின்னு கேக்குறதா. ஓகேவா? நீ நாளை அங்கே இருக்க மாட்டாயா? அது won't. அதாவது will not be that tomorrow. ஓகேவா? இங்க வந்து will notங்கிறது won't போட்டுட்டோம். won't you be that tomorrow. அதுதான்.